அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கியூரி மணி அப்படிங்கிற ஆப்போட விளம்பரங்களை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களோட பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வைக்கிறத விட அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது சேஃப் தானா, இதை நம்பி இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரியே எப்ப வேணா வித்ரா பண்ணிக்கலாமா, இது நமக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அது எல்லாமே எனக்கும் தோணுச்சு. அது எல்லாத்துக்குமான பதிலையும் நான் தேடி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் உங்க கூட இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கியூரி மணினா என்ன, இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஈல்டு டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரண்ட் கம்பெனிக்கு கீழே தான் கியூரி மணி ஒரு ஃபின்டெக் கம்பெனியா ரன் ஆகிட்டு இருக்குது. இவங்களோட ஆப்பை யூஸ் பண்ணி லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் அப்படி இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட்ல இருந்து டைரக்டா யூபிஐ பேமெண்ட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கியூரி மணி. இந்த கியூரி மணில நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்தை டைரக்டா இவங்க செபி ரெகுலேட்டட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸான ஐசிஐசிஐ பஜாஜோட லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால கியூரி மணியை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் யூபிஐ பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். சேஃப்டின்னு பார்த்தோம்னா கியூரி மணி மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷன்லயே அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம யூபிஐ பேமெண்ட்டுக்கான என்பிசிஐயோட அப்ரூவலும் இவங்க கிட்ட இருக்குது. இது எல்லாமே இருந்தாலுமே இவங்க நம்மளோட பணத்தை டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கியூரி மணி சேஃபா இல்லையா அப்படிங்கிறத பத்தி பார்க்கறத விட மியூச்சுவல் ஃபண்ட் சேஃபா அது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்கணும். நானுமே இந்த வீடியோல கியூரி மணினா என்னன்னு மட்டும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம் தான் பிளான் பண்ணேன். ஆனா பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாம இந்த வீடியோவை முடிக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு இதுல இருந்து வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணி கியூரி மணியை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. கண்டினியூட்டிக்காக ஃபுல்லா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது நீங்க உங்களோட பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அது அவரு உங்களுக்கு பதிலாக ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் மாதிரியான இடத்துலலாம் முதலீடு பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தோட சேர்த்து உங்களோட அசல் தொகையையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்போ உங்களால வித்ராவல் பண்ணிக்க முடியும். நம்மளோட பணத்தை எதுக்காக ப்ரோ மற்றவங்க கிட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லணும், அதை நம்மளே இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பாண்ட்ஸ்னு எதை எடுத்தாலுமே அதில் எது நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத கணிக்கிற அளவுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஓனாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் கிட்ட போகிறது தான் பெஸ்ட்டு. அதுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஓனா ஒரு 1000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அந்த 1000 ரூபாய்க்கு உள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை மட்டும் தான் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நீங்கள் ஓனா இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா. ஆனால் அதுவே மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்கன்னா இங்கே உங்களை மாதிரியே நிறைய பேர் 1000 ரூபாய் 10,000 ரூபான்னு பல அமௌண்ட்டை போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்களால நிறைய ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் அப்படி இன்வெஸ்ட் பண்ற எல்லா ப்ராடக்ட்ல இருந்தும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை உங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. இப்படி இவங்க பல ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனாலயே நம்ம ஓனா ஒரே ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை விட மியூச்சுவல் ஃபண்ட் சேஃப்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம ஒன் டைமா லம்சமா இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க கூட மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபி மூலமா சிறுக சிறுக சேமிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான காரணங்களால தான் ஓனா இன்வெஸ்ட் பண்றதை விட மியூச்சுவல் ஃபண்ட் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க உங்களோட பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ண சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட பணத்தை இன்னொருத்தர்கிட்ட எல்லாம் கொடுக்க தேவையில்ல. நீங்க சூஸ் பண்ற மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்து நீங்க உங்களோட பணத்தை ஏதாச்சும் ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கம்பெனி உங்க எல்லாரோட பணத்தையும் சேர்த்து மேனேஜ் பண்றதுக்கான ஃபண்ட் மேனேஜர்ஸை அசைன் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் நம்மளோட பணத்தை ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் கமோடிட்டின்னு எதில் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதை பொறுத்து மியூச்சுவல் ஃபண்டை ஒரு சில டைப்பா பிரிக்கலாம். இதுல ஒரு டைப் தான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு. அந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டைப் தான் இந்த லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டு. இந்த லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்தை ட்ரெஷரி பில்ஸ், சர்டிபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட், பாண்ட்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெடியான ரிட்டர்ன்ஸை ஷார்ட் டைம்லயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. செபியோட ரூல் படி 91 நாளைக்குள்ள இந்த லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே மெச்சூரிட்டி ஆகிரும். அதுக்குள்ள உங்களோட பணத்தை எப்ப வேணாலும் நீங்க வித்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதோட மட்டும் இல்லாம ஒரு சில லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷனுமே ப்ரொவைட் பண்றாங்க. ஷார்ட் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் ஸ்டெடியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது செட் ஆகக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் தான். மற்ற மியூச்சுவல் ஃபண்டை காட்டிலும் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் கம்மி தான். ரிஸ்க் கம்மியா ஷார்ட் டேர்ம்லேயே ஸ்டெடியான ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுனாலயே மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்த விட இங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் தான் என்ன அப்படிங்கிற ஓரளவு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம கியூரி மணியோட கதைக்கு வரலாம். கியூரி மணியை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ அப்புறம் பஜாஜ் இந்த ரெண்டு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனை மட்டும் தான் இப்போ வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அப்போ இந்த ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்கிறதுலேயே பெஸ்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. மார்க்கெட்ல ஏகப்பட்ட லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த பேராமீட்டர் எல்லாத்தையும் பத்தி நீங்க டீட்டெயிலா படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுல உங்களுக்கு எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்றது தான் பெஸ்ட். அப்படி இருக்கும்போது வெறுமனே ரெண்டு லிக்விட் ஃபண்டை மட்டும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த கியூரி மணி ஆப்பை நான் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்னு இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலுக்காக. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா லிக்விட் ஃபண்டுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷனா ப்ரொவைட் பண்றது இல்ல. ஆனா இந்த ஆப்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஃபண்ட்லயுமே அந்த ஆப்ஷன் அவைலபிளா இருக்குது. இங்க எந்த விதமான லாக்இன் பீரியடும் இல்லாததுனால உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது எப்ப தேவைப்பட்டாலும் உங்களால உடனே வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும் இன்ஸ்டன்டா. எவ்வளவு ஃபாஸ்டா வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஃபண்டை யூஸ் பண்ணியே டைரக்டா யூபிஐ பேமெண்ட் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட்ல 90% அப்படி இல்லைன்னா 50,000 ரூபாய், இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வரைக்குமே உங்களால இன்ஸ்டன்டா வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 10% நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேஸ் பிளஸ் 1 டேக்குள்ள உங்களோட அக்கௌண்ட்டுக்கே அனுப்புறதாவும் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா 7 நாளைக்குள்ளேயே அந்த ஃபண்ட்ல இருக்கக்கூடிய உங்களோட பணத்தை வித்ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வித்ட்ராவல் பண்ணக்கூடிய டேயை பொறுத்து உங்களுக்கான எக்ஸிட் லோட் சார்ஜஸை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க 7 நாளைக்கு அப்புறமா வித்ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா அப்ப எந்த விதமான எக்ஸிட் லோட் சார்ஜஸை நீங்க பே பண்ண தேவையில்ல. நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்ச்சேசஸ்க்குமே கவர்மெண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸை மட்டும் பே பண்ணா போதும். மற்றபடி நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்றதுக்காக நாங்க எந்த விதமான பிளாட்ஃபார்ம் ஃபீயையும் உங்ககிட்ட இருந்து சார்ஜ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்களோட வருமானத்துக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஃபண்டை பொறுத்து அதோட அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட இருந்து இவங்க அவங்களோட கமிஷனா வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இவங்க ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனை தான் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது உங்களோட ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸோட சேலரியா இருக்கட்டும், ஆப்ரேஷனல் காஸ்ட், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணி வரக்கூடியது தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டை விட டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் அப்படிங்கிறது கிடையாது. அதோட மட்டும் இல்லாம இந்த ரெகுலர் பிளானோட என்ஏவியையும் டைரக்ட் பிளானோட என்ஏவியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டைரக்ட் பிளானோட என்ஏவி கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா டைரக்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது தான் ப்ராஃபிட் ஆனதா தெரிஞ்சாலும் ஷார்ட் டேர்ம்ல கம்மியான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றதா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுலயுமே பெரிய அளவுக்கு வித்தியாசம் வராது. ஒருவேளை உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பத்தின நல்ல நாலேஜ் இருந்து அதை உங்களால ஓனாவே மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா டைரக்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது தான் உங்களுக்கு அதிக லாபத்தை தரக்கூடியதா இருக்கும். நானுமே என்னோட பணத்தை இந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எவ்வளவு அமௌண்ட்டை மினிமமா ஆட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கும்போது மினிமம் 100 ரூபாய் ஆட் பண்ண சொல்லி இருந்துச்சு. அந்த 100 ரூபாயை ரெண்டு ஃபண்ட்லயுமே ஆட் பண்ண ட்ரை பண்ணியுமே ஆட் ஆகவே இல்லை, எரர் தான் காமிச்சுது. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபண்ட்லயுமே மாத்தி டிஃப்ரெண்ட் அமௌண்ட் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம், எரர் தான் காமிச்சுது. இதே இவங்க சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நம்புறேன். அதோட மட்டும் இல்லாம நான் இந்த ஆப்போட ரிவ்யூஸை பிளே ஸ்டோர்ல படிச்ச வரைக்குமே நிறைய பேர் அவங்களோட பணத்தை இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல 90% அமௌண்ட் வரைக்கும் இன்ஸ்டன்டா வித்ட்ராவல் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 10% அமௌண்ட்டை ரொம்ப நாள் ஆகியும் அவங்களால வித்ட்ராவல் பண்ண முடியல. இப்போ வரைக்குமே எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நானுமே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது வெரிஃபிகேஷனுக்காக 1 ரூபாய் கேட்டிருந்தாங்க, அதை ரீஃபண்ட் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் பே பண்ண 1 ரூபாய் இன்ன வரைக்குமே எனக்கு ரீஃபண்ட் வரல.
இதோட மட்டும் இல்லாம இன்னுமே ஒரு சில பக்ஸ்லாம் அந்த ஆப்ல இருக்கிறதா பிளே ஸ்டோரோட ரிவ்யூஸ்ல என்னால படிக்க முடிஞ்சது. இது எல்லாத்தையுமே இவங்க சரி பண்ணி இந்த ஆப்பை இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் அதுல இருந்து யூபிஐ பேமெண்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்மா இது இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தான் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கறத நல்லா யோசிச்சுட்டு அதை இந்த கியூரி மணி ஆப்பை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போறதா இருந்துச்சுன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சு யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி இந்த கியூரி மணி ஆப்பை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. பத்தா